ஏதோ ஒரு ஏக்கத்தை எண்ணாமல் அவர் என்ன உரைத்தார் தெரியுமா? இதோ என் கரத்தில் இருக்கும் பசு பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை உன் கடத்திலே கொடுக்கிறேன். இந்த ஆயுதம் வரும் காலத்திலே வரலாறு படைக்கும் உன் கரத்தில் இருந்தால், வரலாறு படைக்கும் உன் கரத்தில் இருந்தால் இந்த பரசு ஆயுதத்துக்கும் பெருமை, இந்த ஆயுதம் உன் கரத்தில் இருப்பதால் உனக்கும் பெருமை என்று இந்த பரசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை கொடுத்து, ராமா உன் தாய்க்கும் தந்தைக்கும் செல்ல மகனாக ராமனாக பிறந்தாய். உன் கடும் தபத்தாய் என்னிடத்தில் ஆயுதத்தை வைத்தாய். இந்த ஆயுதம் உன் களத்தில் வந்தபடினால் இன்று நாள் முதல் இந்த உலகமெல்லாம் உன் தாய் தந்தை உட்பட ராமன் என்ற பெயரோடு என்று சிவனார் எனக்கு திருநாமம் சாற்றினார் துணைப்பெயராக. இப்படி பரசுராமன் என்று பெயர் பெற்று பாரெல்லாம் சிவனடியோனாய் சிவபுராணம் பாடி ஆண்டவருக்கு தொண்டு செய்யும், தாய் தந்தைக்கு தொண்டு செய்யும். இந்த உலகத்திலே தாய் தந்தைதான் தெய்வம் என்று முதலாக கருதினேன். இருந்தாலும் தாயை சிறந்ததொரு கோவிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. இதனால் வரை தந்தை சொல்லை தாண்டி நடந்ததில்லை. தாயை வேறு மறந்து வேறு தெய்வத்தை மனதில் நினைப்பதில்லை. சபை அறிந்து பேச வேண்டும். ஆமாம், நாவ் அடக்கம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் என்றுமில்லாமல் இன்றைய தந்தையானவர் காண ஐயோ வந்த வேலையை விட்டு எதை பேசுங்கிற பைக்க மாட்டேன் நானு. அப்பா வரும்படி உத்தரவு. நான் தான் பேசுறப்ப நான் பைக்குமா இல்ல, நானுங்க எப்பயும் சொல்ல வந்தேன். இந்த தெய்வத்திலே சொல்லிடலாம். உங்களுடைய வார்த்தை கேட்டு அங்கே உன்னுடைய சிறிய மகனாக விளங்கக்கூடிய பரசுராமரை அழைத்து வந்திருக்கிறேன். என்னுடைய இளைய மைந்தனை அழைத்து வந்திருக்கின்றாய். ஆமா, ராமன் அழைத்து வா. சாமி தந்தை வருமடியா போகமடியா வருமடி உத்தரவு. அப்படியா? அப்படியா? தந்தையே தந்தை பாதமே நான் சாதி கமலத்திற்கு பிள்ளையப்பா மகனே பரசுராமா என் பாதம் பணிந்து நின்று என்னுடைய பாதத்தை பணிந்ததால் என்றென்றும் நீடூடி கால சுபட்சமா வந்துட்டோன்னு எழுதுறப்பா. செந்தாமரை போன்றிருக்கும் முகமானது வாழ்த்தி வரவழைக்கும் நேரத்திலே உங்க வாட்டம் அப்பா காரணம் ஏதோ சஞ்சலம் மனதிலே தோன்றுகிறது. தந்தை வாழ்த்தி மகனே என்று வாரி அழைத்து மாறோடு வாழ்த்து மகனே வாழ்வாய் வாழ்வாய் பாசத்தோடு வாழ்த்தும் மனமானது இன்று பாசத்தை மறந்து குணத்தோடு நீங்களே போட்டு ஒரு போடு தேவையா அசாத நிக்கணும். தந்தையே ஒரு மாதிரி தந்தைக்கு எதனால் முகவாட்டம் சொல்லுங்களப்பா. என்னவென்று சொல்வேன் அப்போ
மகனே பரசுராமா, என்ன ஆனது? என்னவென்று சொல்வேன்? புரியவில்லை. என்னுடைய மனதில் இருப்பதை நான் எப்படி சொல்வேன்? அயன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் என் தலையில் இப்படியும் எழுதி விட்டானோ என்று மன கவலையில் இருக்கின்றேன். அப்பா அப்பா, சஞ்சலம் என்று உரைத்தாயே நேர்ந்த குறை எதனால் குறை சொல்லுங்களப்பா. மகளே, அப்படி சஞ்சலத்தை எடுத்து உரைத்தால் அதை தேர்ந்து வைக்க உன்னால் முடியுமா? முடியுமாவா? அப்பா, 14 லோகத்திலே யாரால் உங்களுக்கு சஞ்சலம், எவரால் உங்களுக்கு சஞ்சலம் முடித்து வைக்க செல்ல பிள்ளை கடகோட்டி ராமன் இருக்கிறேன். பரசுராமன் மகனே பரசுராமா, 5 பிள்ளையை பெற்று ஒரு கண்ணியமான பெண் ஒரு ஆடவனை மைந்து அவனிடத்திலே 5 பிள்ளைகளையும் பெற்று அடுத்தவனுடைய அழகிலே மனசோர்வம் அடைந்தால் அவளை என்ன செய்யலாம்? அப்பா, மனசோர்வம் போன ஒரு ஆடவனை கண்டு அவனை திருமணம் முடித்து பெரியவர் ஆசீர்வாதத்தோடு இல்லாதவன் என்று சொல்லக்கூடிய நல்ல ராட்சியில் ஈடுபட்டு 5 பிள்ளைகளை பெற்று அதற்கு பிறகும் சுகத்தை தேடி மாத்தான் ஒருவனை கண்டு மனதால் எவள் ஒருவன் கற்பை இழக்கிறாளோ அவள் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவள். வாழலாமா? தன் பதியே கடவுள் என்று நினைக்க வேண்டும், தன் கணவனையே தெய்வம் நினைக்க வேண்டும். கல்லாதாலும் கணவன், புல்லாதாலும் புருஷன் என்று உலகம் போற்றி புகழும்படியான இந்த உலகத்திலே 5 பிள்ளையும் பெற்ற பிறகு ஒரு பெண்ணுக்கு அந்த எண்ணம் வரலாமா? கணவனை பார்த்து வரலாம், சாகுமறை கணவனை கண்டு ஆசைத்துக் கொள்ளலாம், இச்சை கொள்ளலாம் ஒரு மனைவியானவன். ஆனால் மாற்றான் ஒருவனை காண்பதா மனதால் கற்பை இழந்தவள் இந்த பூமியில் வாழ தகுதியற்றவள். யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் கொன்று இந்த பூமிக்கு இரையாக்கலாம். ஏன் அவள் சிதைவதை செய்யலாம், சிரசை அறுத்து காக்கைக்கு இதில் எதுவும் மாற்றம் கிடையாது. தந்தையே, மானிடராக இருந்தாலும் சரி, 30 கோடி தேவராக இருந்தாலும் சரி, ஏன் மும்மூர்த்திகளின் தெய்வமாக இருந்தாலும் சரி, அந்த வர சக்தி சரஸ்வதி லட்சுமி என்று சொல்லக்கூடிய அந்த தேவதைகளுமாக இருந்தாலும் சரி, ஏன் அந்த தவறை யார் செய்தாலும் என் தாயே செய்திருந்தாலும் தண்டனைக்குரியவள் தான். மகளே பரசுராமா, அந்த தவறு இந்த உலகத்தில் யாரும் செய்திருக்க? ஏன்னா இந்த உலகம் புனிதமானது. சிவனருளால் யாரும் மரநெறி தவறாமல் வாழ்ந்து வருகிறார்கள். அதனால் இந்த சந்தேகம் இன்று எதனால் உங்களுக்கு நேர்ந்தது? மகளே பரசுராமா, சொல்லால் உந்தானை வெல்லே நானும் மதிக்க நீயும் மதிப்பாய். ஆனால் மதிக்க தவறினால் ஒரு பெண் இந்த பூலோகத்தில் இந்த பூலோகத்தில் அவள் எப்பேற்பட்டவளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, நான் சொல்வதை செய்து முடிக்கிறேன் சென்று நீ சத்தியா செய்து தந்தால் உலகத்திலே 5 பிள்ளைகளை பெற்று அடுத்த ஒரு ஆடவனை
மனதார நினைத்தவள் ஒரு பெண் இருக்கிறார். கண்ணால் கண்டு மனதால் சோரம் போனவளை, ஆலயத்திலே போனவள், அடுத்தவனுடைய அழகிலே மயங்கியவள் ஒருவள் இருக்கின்றார். அப்படிப்பட்டவளை என்ன செய்யலாம்? சிறுவதை சிரமறுக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, கொன்று குவிக்கலாம். எவராக இருந்தாலும், எப்பேற்பட்டவளாக இருந்தாலும், எப்படிப்பட்டவளாக இருந்தாலும் இது உனக்கு சம்மதம் தானே? மாற்றம் என்பதில்லை. அப்படி ஒரு பாவி இருந்தால் அந்த பாவியை நானே கொள்கிறேன். மகனே பரசுராமா, அப்படியானால் எனக்கு சத்தியம் செய்து கொடுக்க வேண்டும். அப்பா, முடித்து வைக்கிறேன் உனக்கு. ஆனால் சத்தியம் செய்ய சொல்றேன் நியாயமா? ஏன் உன் பிள்ளை மீது உனக்கு 4 புள்ளி நம்பிதான் மோசம் போயிட்டோம். ஆமா, நமக்கு ஒரு புள்ளதான். இவனும் நமக்கு மோசம் செய்து விட்டால் செய்ய மாட்டேன். என்ன பண்றது? பாசம் செஞ்சு விட்டா என்ன பண்றது? சத்தியம் வாங்கி கொள்ள வேண்டும். முதல்ல சத்தியம் வாங்க மச்சான். மகனே, சத்தியம் செய்து தந்தால் என்பதை நான் எடுத்து வைக்கிறேன். மகன் சொல்லி மாறி விடுவான் என்று என்னை சந்தேகம். பரவாயில்லை அப்பா, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்று வேதத்தை படித்தவன் நான். உங்கள் கேட்டவரை யாரும் உங்களுக்கு நான் சதி செய்து விடுவோம். அவ்வளவுதானே? சிவன் சாட்சி ஆதி சிவன் சாட்சி சென்று தவத்தை செய்து எனக்கு பரிசு என்று சொல்லக்கூடிய ஆயுதத்தை கொடுத்து ஆதி சிவன் சாட்சியாக சொல்கிறேன். நீங்கள் சொல்வதை முடித்து காட்டுகிறேன். இதுவே சாட்சி. தவறை செய்த சண்டாளி யார் தெரியுமா? சொல்லுங்கள். பூஜைக்கு ஜலம் திரட்ட சென்ற உன் தாயா தானோ? அவன் ஆசையும் கொண்டாடப்போ அந்த அழகுள்ள கந்தர்வன் நீங்க சோதனை செய்ய வேண்டாம். அப்பா, மனசோதனை செய்ய வேண்டாம். என் தாய் மீது பலி சுமத்த வேண்டாம். இந்த தெய்வம் அது இவையில்லாத தெய்வம் அது. அப்பா, இந்த தாய் சிரமதி அறுத்தி இப்புவியில் வாழலாமா? இது என்ன ஆகாது அப்பா என்று பவன் கொள்ளலாம்.
கேவலமான முறை தொழில். என் தெய்வத்து மீது வீண் பழி போட வேண்டாம். இது என்னை சோதிக்க சொல்லும் வார்த்தையா? தாயானோர் பத்தி தெய்வம், உலகறிந்த உண்மை. வேண்டாம் அப்பா, விளையாட்டுக்கு கூட அப்படி ஒரு சொல்லை சொல்லாது. மகனே, சினம் கொண்டால் உங்கள் நாக்கை அறுப்பதற்கு கூட அஞ்ச மாட்டேன். என் தாய் மீது வீண் பழி சுமத்தினான். நான் வீண் பழி சுமத்துகிறேனா? உன்னுடைய தாய் செய்தது சத்தியம், நான் செய்வது வீண் பழி சுமத்துகிறேன். உன்னுடைய தாய் அடுத்த உன்னுடைய அடைகிலே மயங்கி மனசோர்வம் அடைந்தது உண்மை. உண்மையாக சத்தியமாகவே கேவலம் ஆகாயத்தில் சென்று ஒரு ஆகாய கந்தர்வனுடைய அவனுடைய நிழல் நீரிலே பட்டது. அந்த நீரிலே அவனுடைய அழகை கண்டு மனசோரம் அடைந்தால் அவனுடைய சிரத்தை கொய்து வந்து என் பாதம் சேர்க்க வேண்டும் மகனே. உன்னுடைய தமையன்மார்கள் 4 பேர்களும் என்னிடத்திலே முடியாது என்று உரைத்து என்னுடைய கோபத்தால் மரம் செடி கொடிகளாக மாறியிருப்பதை உன் கண்ணால் பார். அதேபோல் என்னுடைய சாபத்திற்கு ஆளாகாதே. சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கின்றாய். சத்தியம் தவறாத பரசுராமன் என்று புகழ் பெற வேண்டாமா? நீ தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்றே வாக்கினை ஒப்புக்கொண்டு நான் சொல்வதை செய்து முடிக்க வேண்டும். இந்த உலகத்திலே யார் தவறு செய்தாலும் தவறு தவறுதான். அது தாயே ஆனாலும் சரி, இந்த தந்தையே ஆனாலும் சரி. ஆகையினால் நீதி, நியாயம், நேர்மையை காப்பாற்ற வேண்டும். சத்தியத்தை செய்திருக்கின்றாய். சத்தியம் தவறாமல் நடக்க வேண்டும். மறந்து தன் கணவனை மறந்து மாற்றான் ஒருவனை நினைத்த என் தாயை சிரமதை அறுக்க வேண்டும் என்று வெற்றிவிட்டு தந்தை சொல்லையில் தள்ளினான் தனையன் என்ற பெயர் எனக்கு. என்னால் இந்த வருகாலத்தில் பாமர மக்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் தந்தை சொல் கேட்க வேண்டிய பிள்ளைகள் என்றது. இந்த அறநெறியை நான் மாற்ற விரும்பவில்லை. என் தாயின் சிரமதை அறுத்து வந்து ஒரு காலத்தில் படுகிறேன். அகட்டம் சென்று வா. இந்த பாவியை 10 மாதம் சுமந்து ஏனம்மா பெற்றாய்? என்னுடன் பிறந்த சகோதரர்கள் 4 அல்லவா? அந்த 4 தற்பையிலே இருந்து அவதரித்தவர்கள். என்னையும் அப்படி பெற்றிருக்க கூடாது. என்னையே உன் வயிற்றிலே 10 மாதம் சுமந்து என்னை பெற்றாய் அம்மா. ஒரு பிள்ளையை பெற்றால் வளர்த்து அந்த பிள்ளையானவன் கடைசி நேரத்திலே தாய்க்கு தலைமகன் தகப்பனுக்கு சிறுபிள்ளை கொல்லி வைப்பார் என்று உரைப்பார்களே. உனக்கு கொல்லி வைக்கும் பாக்கியம் எனக்கில்லை. ஆனால் கொலையறுக்க எனக்கு வாய்ப்பு கொடுத்து விட்டாயே அம்மா. இந்த மகனை ஏன் பெற்றெடுக்க வேண்டும்? இந்த ராவணை எதற்காக வந்தாய் தாயே? உன் சிரமதை அறுக்கவா? பாரூட்டி அந்த சோறுட்டி அவது வடைத்து இலை வளர்த்தாய் அம்மா.
அந்த குழந்தையை பெற்ற பிறகு நம் உயிரோடு இருப்போமோ இறந்து விடுவோமோ மரண பயணத்தோடு தான் அந்த அறைக்குள்ளே செல்வாள். பிறந்தவுடனே பெருமூச்சு அடைவாள். குழந்தை வெளியே வந்தவுடனே மறுபிறவி அடைகிறாளாம் ஒரு பெண்ணாலும். அதை போல்தானே நீயும் என்னை பெற்றெடுக்க சிரமப்பட்டிருப்ப. உனக்கு ஆண் வாரிசு பிறந்திருக்கிறது என்று சொன்னவுடனே அந்த ஆண் வாரிசை எடுத்து முத்தமிட்டு உள்ள மகிழ்வாளா வள்ளியை பொறுத்து இந்த உலகெல்லாம் தன் மகன் வித்தகனாய் வாழ வேண்டும், கல்வியிலே சிறக்க வேண்டும் என்று எத்தனையோ பாடுபட்டு அந்த குழந்தையை வளர்ப்பார். எறும்பு கடிக்காமல் அல்லும் பகலும் தாய்ப்பால் ஊட்டி என்னை வளர்த்த தெய்வத்தின் சிரமதை நான் அறுக்க வேண்டுமா? இறைவா, தாய் சிரமதை அறுப்பதா, தந்தை சொல்லை காட்பதா? எதை நான் விட்டு செல்வேன்? தாயை கொன்று படுபாவி பெற்ற தாயை கொன்ற பாவி என்று பழியை வாங்குவேனா? தந்தை சொல்லையும் குருவுக்கு உருவாக தந்தைக்கு தந்தையாக ஜமதகினி பிள்ளையாக பிறந்து தர்மத்தை மறந்தான், தந்தை சொல்லை தள்ளினான் என்று அவர் பெயரை வாங்குவதா? மாறமாட்டேன். நான் கற்ற கல்வி, நான் கற்ற மனு நீதி, இந்த நீதியை மறந்து தன்னை மறந்து தன் நிலை மறந்து தான் யார் என்பதை மறந்து எங்கோ பறந்து சென்ற ஒருவனை நேரிலே பார்க்காமல் நிழலை கண்டு என் தாய் மனதால் சோரமடைந்தால் கற்பெழுந்திருக்கிறார். அப்படிப்பட்ட பாவி இந்த உலகத்தில் வாழவே கூடாது. என் தாயாக இருந்தால் என்ன, வேறு யாராக இருந்தால் என்ன, இது தவறுதான். செல்கிறேன். அப்படிப்பட்ட என் தாயை சிரமதை அறுத்து இந்த உலகத்தில் எத்தனை பழிபாவம் இணைந்து சேர்ந்தாலும் தவறில்லை, என் உயிர் போனாலும் தவறில்லை. என் தாயின் சிரமதை அறுத்து வந்து என் தந்தை பாதத்திலே செலுத்தி பிறகு எங்கேயாக சென்று என் ஜீவனை வைத்துக் கொள்கிறேன். அம்மா, கானகமாக இந்த பாவி அழுது கொண்டிருக்கின்றேனே, என் வாழ்க்கை இப்படிதான் போக வேண்டுமா இறைவா? இந்த வழியாகத்தான் தாயானவர் ஓடி சென்றார் என்று கண்டுபிடித்தார். வேக வேகமாக காலத்தின்படியாக தேடி வருகிறோம். இங்கு சென்றார், ஒன்றுமே புரியவில்லை. கண்டவுடனே கழுத்தை வெட்டி சிரமதை கொண்டு சென்று தந்தையின் பாதத்தில் கேட்க வேண்டும். எங்கே இருக்கிறார்? மகனே, மகனே பரசுராமா, எப்படியடா இருக்கின்றாய் மகனே? மகனே, உன் தந்தை நலமாக இருக்கின்றாரா? உன் அண்ணன்மார்கள் நால்வரும் நலமாக இருக்கின்றாயா? எப்படியடா இருக்கின்றாய் மகனே? நீ வாடா
பெற்றெடுத்த என் செல்ல பிள்ளை மகனே, எப்படியடா இருக்கின்றாய்? இந்த அன்னையை விட்டு உன்னால் தனியால் இருக்க முடியாதடா. அம்மா மகனே, பரசுராமா, தெய்வமே இங்கிட்டானையே பதபோற்றி இந்நிலை மரவா பரசுராமன் மனனுறவோடு ஒருவாறு இந்த காலகமலில் கண்டு கழிக்க அருமையாய் வந்தேன் அம்மா. இவனெல்லாம் சுற்றி பார்க்க மனமறி பரசுராமா, இந்த அடர்ந்த கானகம் கானகம் எயில் சூழும் இயற்கை சூழ்ந்த வனத்திலே ஆசிரமத்திலே காலத்தை எடுத்தோம் அல்லவா? இந்த வனத்திலே சுற்றி பார்க்க வேண்டும், 4 திசையில் செல்ல வேண்டும். தோயரோடு சென்றிருக்கிறேன், தனிமையில் சென்றிருக்கிறேன். ஆனால் பெற்ற தாயோடு சென்று இந்த காலத்தை சுற்றி பார்க்க வேண்டும் ஆசை. மகனே பரசுராமா, நீ பேசுவது விந்தையாக இருக்கின்றது. நாம் இருந்ததோ கானகம், இந்த கானகத்தை சுற்றி பார்க்க என்ன இருக்கின்றது மகனே? என்னவோ தெரியவில்லை. இன்று உங்களோடு சுற்றி பார்க்க ஒரு ஆசை. என்னோடு சுற்றி பார்க்க ஆசையா மகனே? என் மைந்தனே வாடா